காரைக்காலில் அமைந்துள்ள காளி கோவிலில் பக்தர்கள் கூட்டத்தை சாதகமாக பயன்படுத்தி 7 கிலோ எடை கொண்ட பித்தளை குத்துவிளக்கை சாக்குப்பையில் போட்டுக்கொண்டு தப்ப முயன்றவர் போலீசாரிடம் வசமாக சிக்கியிருக்கிறார். ஏற்கனவே திருட்டு வழக்கில் சிக்கி நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தவர் மீண்டும் திருடி சிக்கியது எப்படி? காரைக்காலில் புகழ்பெற்ற அம்பகரத்தூர் காளி கோவில் அமைந்துள்ளது. இங்கு விடுமுறையை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து தரிசனம் செய்தனர். இதனை பயன்படுத்திக் கொண்ட திருடர் ஒருவர் கோவில் மண்டப கலை அரங்கிற்குள் சத்தமில்லாமல் நுழைந்துள்ளார். அங்கு ஏதாவது கிடைக்கும், திருடிச் செல்லலாம் என்று நினைத்தவரின் கண்களில் சுமார் 3 அடி உயரம் கொண்ட பித்தளை குத்துவிளக்கு ஒன்று தென்பட்டுள்ளது. கேரள மாடலில் சுமார் 7 கிலோ எடையில் வடிவமைக்கப்பட்டிருந்த அந்த குத்துவிளக்கு 12,000 ரூபாய் மதிப்பு கொண்டது. இன்று நல்ல வேட்டை. அந்த குத்துவிளக்கை எப்படியாவது நைசாக நகற்றி சென்றுவிட வேண்டும் என்று பிளான் போட்ட திருடர் சுற்றும் முற்றுமாக பார்த்திருக்கிறார். அங்கு குத்துவிளக்கை எடுத்து செல்வதற்கென்றே அளவெடுத்து தைத்ததை போன்று சாக்குப்பை ஒன்றும் கிடந்துள்ளது. அந்த ஆண்டவனே வழிகாட்டி விட்டான் என்று நினைத்த திருடன் அந்த சாக்குப்பையை எடுத்துக்கொண்டு சத்தம் காட்டாமல் குத்துவிளக்கை மூட்டை கட்டி கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து விட்டார். ஏதோ கோவிலில் வேலை செய்பவர் போல் கூலாக குத்துவிளக்கை கடத்தி சென்றவர் கோவில் ஊழியர்களின் கண்களில் பட்டுள்ளார். யார் இவர்? இவரை பார்த்ததே இல்லையே என்று சந்தேகப்பட்டவர்கள் திருடரை மடக்கி சாக்குப்பையை திறந்து பார்த்தபோது அதிர்ந்து போயினர். கோவில் விளக்கை கொத்தாக தூக்கிச் செல்ல முயன்றவரை கையும் களவுமாக பிடித்த ஊழியர்கள் அவரை அம்பகரத்தூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பிடிபட்ட திருடரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்த போது அவர் மயிலாடுதுறையை சேர்ந்த அந்தோணிராஜ் என்பது தெரிய வந்தது. கஞ்சா பழக்கம் கொண்ட இவர் தமிழ்நாட்டில் 5க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகளில் தொடர்புடையவர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவ்வப்போது திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு சிக்கிய நிலையில் தற்போது நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்துள்ளார். உள்ளூரில் கைவரிசை காட்டினால் சிக்கிக் கொள்வோம் என்று நினைத்த அந்தோணிராஜ் காரைக்காலுக்கு சென்று திருட்டில் ஈடுபட்டு வசமாக சிக்கியுள்ளார்.